என்னதான் நம்மளுக்கு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் நிறையா வந்துட்டாலும் அதுக்கு சார்ஜ் போடணுமே அப்படின்ற ஒரு சின்ன குறை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கே நம்மளுக்கு எப்படா ஏறும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். பட் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அப்படி இல்லை. நம்ம எப்போல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ எடுத்து மாட்டி கேட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி வயர்டு ஹெட்ஃபோனில் பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும், தென் பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஒரு $600 பட்ஜெட்டுக்குள்ளே அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்க வயர்டு ஹெட்ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஹெட்ஃபோன் என்னென்னா, நீங்கள் யூஸ்வலாக பஜாரில் போய் ஒரு 100-150க்கு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிட்டு அது ஒரு வாரத்துலையோ இல்லை 1 மந்த்லேயோ ஒன் சைடு கேட்காம போயிடும், இல்லை கேபிள் கட் ஆயிரும், ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், அதுக்கு கேரண்டி இருக்காது, வாரண்ட்டி இருக்காது. ஸோ நம்மளால் திருப்பி அதை கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும் ப்ளஸ் கேரண்டியும் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஹெட்ஃபோன் ஜிப்ரானிக்ஸ் ப்ரோ. இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா $160 வருது. இதை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது 7 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸ் என்ன பார்த்தோன்னா க்ரீனு, பிளாக்கு, ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, பிளாக் கோல்டு அண்ட் ஒயிட். இந்த ஹெட்ஃபோனில் பெருசாக பேஸ் குவாலிட்டி இல்லை, ஆனால் நீட்டாக ஒரு குவைட்டான பிளேஸில் சாங் கேட்க நீட்டாக இருக்குது. அண்ட் தென் கால் குவாலிட்டியும் ஓரளவு பெஸ்ட்டாக தான் இருக்குது. $160 நீங்கள் எதிர்பார்க்குற அளவு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மேபி அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் ப்ரைஸ் வேரியண்ட் ஆகலாம் நான் பார்த்த வரைக்கும். இது வந்து அமேசானில் 56,000 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஹெட்ஃபோனுக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட்டும் 6 months வாரண்ட்டியும் இருக்குது. ஸோ எதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சவுண்டு சிஸ்டம்னாவே கண்டிப்பாக போட் இல்லாமல் இருக்காது. போட்டோட ஹெட்ஃபோன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோன் மாடல் என்னென்னா போட் பேஸ்கட் 100. இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா $300 $350 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். $300 எப்போ வருதோ அப்போ தூக்கிடுங்க பார்த்து. இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4.3 ரேட்டிங் 14 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா 4.1 ரேட்டிங் 4 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனுக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் 1 year வாரண்ட்டி இருக்குது. யூஸ்வலாக போட்டோட வாரண்ட்டி சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு சாங் கேட்குறப்ப அதில் இருக்க பேஸ் வந்து ஸ்மூத்தாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஆப்போசிட்டில் நம்ம கால் பேசிகிட்டு இருக்கவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸான இடத்துல இருந்தாலும் நம்ம பேசுகிற அவ்வளோ நீட்டாக கேட்கும். ஸோ மைக் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. அது கால் ஆன் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இதோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போ பாரு நம்ம இந்த பாக்ஸ் தூக்கிட்டே சுற்ற முடியாது. 4 பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தென் இந்த கேபிளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா ஹாங்க் இன்ஸ்பயர்டு டிசைன் சொல்லி சொல்கிறாங்க. மேலே பார்க்க அழகாக இருக்குது. லைட்டாக ஆங்கில்டாக இருக்கிறதுனால நம்ம காதில் ஈஸியாக ஃபிட் ஆகிக்கிறோம். இந்த ஹெட்ஃபோன் மொத்தம் 14 கலர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அவைலபிளாக இருக்கிறது 4 கலரோ 5 கலரோ தான். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தரேன், பார்த்துக்கோங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எம்ஐயோட இயர்ஃபோன் தான். எம்ஐ இயர்ஃபோன் அல்ட்ரா பேஸ். இந்த ஹெட்ஃபோன் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா $500 கிட்ட வருது. $500 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 4.3 ரேட்டிங்கில் 7,70,000 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் அமேசானில் 4.1 ரேட்டிங்கில் 1.6 lakhs people வாங்கியிருக்காங்க. இது 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா பிளாக்கு, ப்ளூ அண்ட் ரெட். அண்ட் இந்த ஹெட்ஃபோனுக்கும் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வாங்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 7 days நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் 1 year வாரண்ட்டி இருக்குது. முன்னாடி ஹெட்ஃபோனில் பார்த்த மாதிரி இதுவும் டேங்கிள் ஃப்ரீ கேபிள் தான். என்னோட பட்ஜெட் $500 தான். அதுக்குள்ளே பெஸ்ட் ஹெட்ஃபோன்னா இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரியல்மி பட்ஸ் 2. நீங்கள் நினைக்கலாம் அது ஏன் $600 பட்ஜெட் ஹெட்ஃபோன், $500 சொல்லலாம், இல்லை $1000 சொல்லலாம், அதனே $600 அதுக்கு காரணம் இந்த ஹெட்ஃபோன் தான். இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா $600 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தா. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ஹெட்ஃபோன் எல்லாமே 10mm டிரைவர்ஸ் தான். இது 11mm டிரைவர்ஸ். ஸோ பேஸ் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது 4 கலர் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஹெட்ஃபோனுக்கு பின்னாடி மேக்னெட் இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணாதப்போ எங்கேயாவது ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சிக்கல் விழுகாது. ஆல்சோ இதுவும் டேங்கிள் கேபிள் தான். இதோட பேக்கிங்கே பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது. இதுக்குள்ளே எப்பயும் போல் 4 பட்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி தான் அந்த கேபிள் ஆர்கனைசர். இதில் கண்ட்ரோல்ஸும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 3 பட்டன் இருக்குது. வால்யூம் அப் அண்ட் டவுன். அண்ட் தென் கால் அட்டன் பண்ணுறக்கு ஒரு பட்டன் இருக்குது. மியூசிக் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் 4.1 ரேட்டிங்கில் 7,70,000 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோனுக்கும் 7 days ரீப்ளேஸ்மெண்ட், தென் 1 year வாரண்ட்டி இருக்குது.
ஸோ ஏதாவது ப்ராப்ளம் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஹலோ, ஓகேப்பா, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னாலும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லை. நான் எப்படி இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்ட முடியும்? உங்களோட ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, டைப் சி போர்ட்லாம் மாட்டணுன்றவங்களுக்கு தான் இந்த ஹெட்ஃபோன். இதுதான் போட் பேஸ் ஹெட் 100C. நம்ம ஆக்சுவலாக ரெண்டாவது பார்த்த ஹெட்ஃபோன் வந்து போட் பேஸ் ஹெட் 100, இது 100C. சினா டைப் சி தான். தென் இதுக்கும் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 year வாரண்ட்டி இருக்குது. அண்ட் இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 549 ரூபா வருது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. பேஸும் சரி, சவுண்டு குவாலிட்டியும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பர்சனலாகவே இதை கேட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. அண்ட் இதில் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோன்னா 3 கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. ஒன்று வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன், அண்ட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, மியூசிக்கை பாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, டைப் சியில் தான் யூஸ் பண்ணணுன்றவங்களுக்கு சும்மா லோக்கல் ஏதோ ஒன்று வாங்கி போடாமல் இது வாங்கி போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது JBLோட ஹெட்ஃபோன் தான். இதோட மாடல் என்னென்னா JBL C50HI. இது வந்து 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தோம்னா 500 வரும், 499. அண்ட் இது 1,67,000 பேர் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாக் பார்த்தோம் அப்படின்னா எல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹெட்ஃபோனுக்கு பார்த்தோன்னா 1 year வாரண்ட்டி இருக்குது. அண்ட் 7 days சர்வீஸ் சென்டர் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் ரிப்பேர் ஆப்ஷனும் இருக்குது. ஒரு 500 ரூபாய்க்குள்ளே பெஸ்ட்டாக சாங்ஸ் கேட்குறதுக்கு, பேஸ் குவாலிட்டியோடு இருக்கிறதுக்கு JBL ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ அண்டு வேறு எந்த பர்பஸ்க்காண்டி வீடியோ கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி யூடியூப்பில் 1000 வீடியோஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு எந்த ஹெட்ஃபோன் இப்போ வரைக்கும் நல்லா இருந்திருக்கு, எந்த அளவு பீப்புள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.